அவன் இன்னும் திருந்தலாமாமா அப்படின்ற மாதிரி யூஎஸ் இன்றைக்கி தான் பிரச்சனை பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதோட ஹிஸ்ட்ரியை நோண்டி பார்க்கும்போது 50 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து இந்தியா கூட இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1990s அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாக ஆகிற மாதிரி ஆகி நிறைய விஷயங்களில் பேக் ஸ்டாப்பும் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஆர்ம்ஸ் சப்ளைஸ் டு பாகிஸ்தான். இப்போயும் பாகிஸ்தான் எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஏன்னா பிரசிடென்ட் தான் மாறுது. இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா, இந்தியா வந்து சொல்லிட்டாங்க, என்ன நீ ரஷ்யன் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீயும் யூரோப்பியன் யூனியனும் என்ன பண்ணுறீங்க, பலேடியம் அப்புறம் யுரேனியம் எக்ஸாஃப்ளோரைடு அப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க வகை வகையாக ரஷ்யாட்டேருந்து, இது மட்டும் வந்து கரெக்டா அப்படின்ற மாதிரி யூஎஸ்ஐ தாறுமாறாக கேள்வி கேட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் யூரோப்பியன் யூனியனே வச்சிருக்காங்க. அண்ட் மோரோவர் இதனால ட்ரம்ப் கடுப்பாகி வந்து பார்த்தீங்கன்னா 50% டேரிஃபை வந்து உயர்த்திட்டாரு. அண்ட் மோரோவர் 25% டேரிஃப் ஃபஸ்ட்டு சொன்ன டேரிஃப் வந்து ஆகஸ்ட் 7 இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வருது. அண்ட் இவர் ரீசெண்டாக போட்டப்பட்ட இன்னும் 25% எக்ஸ்ட்ரா டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 அமலுக்கு வருது. இதில் ஹைலைட் என்னன்னா, எக்ஸ்க்ளூடிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபார்மசூட்டிக்கல், அதாவது ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு தானே லாஸ், அவங்க மக்கள் அதிக ரேட்டை கொடுத்து வாங்குவாங்க. அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இன்க்ளூடிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், லேப்டாப்ஸாக இருக்கட்டும், இந்தியாவிலேருந்து எது போதோ அது வந்து அதே ப்ரைஸ்க்கு தான் விற்கப்படும் யூஎஸ்லன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போ என்ன ரீசெண்டான ஒரு விஷயம் போகுதுன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே அஃபிஷியலாக சொல்லிட்டாரு, நாங்கள் எங்கள் ஃபார்மர்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, உங்களோட ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ் எதுவும் வந்து இந்தியாவுக்கு தேவையில்லை, ஸோ எங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் படி தான் நாங்கள் செயல்பட முடியும் அப்படின்றத ஓப்பனாக வந்து யூஎஸ்க்கும் ஸ்டேட்மெண்ட் அடிச்சிட்டாரு. அண்டு இப்போ வந்து இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் நியூஸாக ஓடிட்டுருக்கு. இப்போ ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம அஜித் தோவல் அதாவது செக்யூரிட்டி அட்வைசர் வந்து மாஸ்கோ வந்து நேற்று போயிருக்காரு. ஸோ ரஷ்யாட்ட போய் இந்த விஷயங்கள்லாம் பேசி இந்த ஒரு நல்ல மீட்டிங்காகவே அது அமைஞ்சிருக்கு. அண்ட் மோரோவர் புட்டின் அவர்களும் இந்தியா வரதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் நியூஸே கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் அவர்களும் ரஷ்யா ஒரு டைம் போய் விசிட் பண்ணி என்னென்ன விஷயம்லாம் பேசிட்டு வருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்கான விஷயம், பிஎம் மோடி அதாவது மோடி அவர்களே சைனா வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷம் கழிச்சு இந்த மாதம் அதாவது எண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்சிஓ சம்மிட்டுக்காக சைனா போவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு அஃபீஷியலாகவே. ஸோ இந்தியா என்ன பண்ணுதுன்றதும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டீடாலரைசேஷனை நோக்கி போனால் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் மோரோவர் இப்போ வந்து இது ஷார்ட் இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் இந்தியாவுக்கும் சரி யூஎஸ்க்குமே சரி. பட் லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஹேஸ் டு ஃபைண்ட் அ பெட்டர் மார்க்கெட் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ பிரிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணால் அது தானாக நடக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.